ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரெண்ட் வித் பி ஸ்கொயர் சேனல். நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். இயர் அண்ட் ஆஃபராக 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபர் வந்து டிசம்பர் 31st 2020 வரையும் வேலிடாக இருக்குது. யாராச்சும் நீங்கள் வந்து கிளாஸஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்களன்னா இங்கே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து எங்களோட வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கோ இல்லைனா டெலிகிராம் ஐடிக்கோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, எங்களோட சார்ட் அனலைஸ் பற்றி போவோமா? நேற்றைக்கு வந்து நம்ம வந்து டாடா ஸ்டீல் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். டாடா ஸ்டீல் வந்து பை அபோவா வந்து 621.45 செல் பிலோ வந்து 602.35 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதுக்கான ரீசனும் நம்ம நேற்று வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வந்து யாராச்சும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இது எதனால நம்ம வந்து இது பை அபோவ் செல் பிலோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டாக வந்து நம்ம சூஸ் பண்ணோம். நேற்றுக்கு நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எப்பயுமே வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம் இருக்கும்போது இடையில வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்ட் பண்ணி வந்துட்டு நம்ம நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி தான் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா இப்போ டபுள் டாப்போட நெக்லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்தது இடையில இருக்க சப்போர்ட் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி தான் வந்து நமக்கு நெக்லைன் பிரேக் ஆகிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டான அடுத்த சப்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு லோவரை வந்து மார்க்கெட் போயிருக்கு. ஸோ நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரியே வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு நம்மளோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக 2 ஸ்கிரிப்ட் நம்ம பார்ப்போம் நாளையோட ட்ரேடிங்காக. ஒன்று வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏன் இந்த லெவல் நம்ம கொடுத்துருக்கோம்னு சொன்னால், இப்போ நம்ம ட்ரெண்ட் படி பார்த்தோம்னா ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, அடுத்தது ஒரு ஹையர் ஹை, ப்ரீவியஸ் லோ, மார்க்கெட் வந்து இப்போ ஒரு லோவர் ஹையில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் இதை வந்து பை அபோவ், இந்த ஹை வந்து பை அபோவாகவும் இந்த கண்டினியூஸ் ப்ரீவியஸ் லோ வந்து ஒரு செல் பிலோக்கான லெவலாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படி பார்க்கும்போது 2501 வந்து செல் பிலோவாகவும் 2552 2552 வந்து பை அபோவாகவும் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கான ரீசன் என்னன்னா இப்போ வந்து பார்க்கும்போது இன்கேஸ் செல் பிலோன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து செல் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஒரு லோவர் ஹைல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சுன்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கும். ஸோ எப்போ வந்து பாட்டம் பிரேக் ஆகுதோ நெக்ஸ்ட் வந்து டார்கெட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த செல் டார்கெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் 2552 வந்து கேண்டில் வந்து எங்கல்ஃபோ க்ளோஸ் வச்சு இருந்துச்சுன்னா நம்ம வந்து பை அபோவுக்கான லெவலில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது பை அபோவுக்கு பார்க்கும்போது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நெக்லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஆஸ் யூஷுவல் டபுள் பாட்டம்க்கான டார்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த 2552 வந்து பை அபோவா சூஸ் பண்ணிட்டு அதுக்கான டார்கெட் வந்து 2572.90 வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டபுள் பாட்டம்னா எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, டபுள் டாப் டபுள் பாட்டம்ன்றது. இப்போ என்னன்னா இந்த ரெண்டு லெவல் வந்து ஈவனாக இருக்கணுமா, இந்த மாதிரி மிஸ் மேட்ச் இருந்தாலும் அது வந்து வேலிடான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இந்த எவ்வளோ தூரம் இருக்கலாம் சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் இருக்கு. இது வந்து எங்களோட கிளாஸஸ்ல நாங்கள் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா வேலிட்ன்ற ப்ராப்பர் லெவல்ஸோட நாங்கள் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வேணுன்றவங்க
நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களோட கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நாளையோட ஸ்கிரிப்டான ஏஷியன் பெயிண்ட்ஸோட லெவல்ஸ் இது தான். பை அபவ் வந்து 2552, டார்கெட் 2572.90, செல் பிலோ வந்து 2501 வந்து செல் பிலோவான லெவல் ஆகும். டார்கெட் வந்து 2480 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சார்ட் வந்து நம்மளோட டெலிகிராம் ஐடியில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த சார்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா இது 1 ஹவரில் தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1 ஹவரில் பார்க்கும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு சைட்வேஸில் இருக்குது கோல் இந்தியா. ஸோ அதனால் வந்து நம்ம ஹையஸ்ட் லெவலில் வந்து பை அபவாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 137.70 இந்த பாட்டம் வந்து இந்த சைட்வேஸோட பாட்டம் வந்து செல் பிலோவை சூஸ் பண்ணியிருக்கோம். 132.95 வந்து செல் பிலோவை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இதோட நெக்லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிற 131.10 வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து 137.70 வந்து மேலே பிரேக் ஆகுச்சுன்னா நம்ம 139.65 சொல்லியிருந்தோம். அதுக்கான வாய்ப்பும் வந்து இங்கே ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டபுள் பாட்டம் வந்து நெக்லைன் பிரேக் ஆகும்போது இந்த டார்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ இந்த கோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பும் இருக்கு, டபுள் பாட்டமும் இருக்கும். ஸோ இதனால வந்து இது வந்து எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நாளையோட ஸ்கிரிப்டாக வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் கோல் இந்தியா நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 சார்ட்டும் வந்து எங்களோட டெலிகிராம் சேனலான ட்ரேட் வித் பி ஸ்கொயர் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவையானவங்க வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.